iPhone 14 and 15 சீரிஸ்க்கு கப்பாவர் பிராண்ட்ல இருந்து எலக்ட்ரோ ஆர்மர் அப்படின்னு நியூ சீரிஸ் ஆஃப் கேஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 14, 14 ப்ரோ, 15, 15 ப்ரோ எல்லா சீரியஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே யூனிக்கான ஒரு கேஸாக இருக்குது, செம்ம ப்ரீமியமாக இருக்குது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த கேஸை பற்றி பார்க்கலாம், எப்படி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 டெம்பர் கிளாஸும் வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 15 ப்ரோ மேக்ஸுக்கும் 14 ப்ரோக்கும். ஸோ ஒரு ப்ரைவசி டெம்பர் கிளாஸு ஈஸி டு அப்ளைன்னு சொல்கிறாங்க. மாடலே பார்த்தீங்கன்னா அந்த ஈஸி டு அப்ளை அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் டெம்பர் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒட்டுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி லென்ஸ் ப்ரொடக்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா iPhone 14 ப்ரோ இருக்குது, 15 வந்து இல்லை. ஸோ 15ல் என்ன அந்த ஆக்ஷன் பட்டன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் பட்டன் இருக்காது. ஸோ இந்த அலர்ட் ஸ்லைடருக்கான கட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கேஸ் வந்து போட்டு பார்க்குறேன். ஆக்சுவலாக ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது, சாஃப்ட் டு டச்சாக இருக்குது. நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரீமியம் கேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இவங்க பேசிக்காக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆர்மி, ஸோ மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. கீழே வந்து ட்ராப் ப்ராடக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாகவே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கிரிப்பாக இருக்குது. ஸோ நார்லிங் பேட்டர்ன் யூஸ்வலாக வந்து கப்பாவர் பிராண்டில் கொடுப்பாங்க, பட் இங்கே கொடுக்கல. ஆனால் அந்த ரப்பரைஸ் ஃபினிஷாக இருக்கனால சாஃப்ட் டு டச்சாக இருக்குது, நல்ல கிரிப்பாகவும் இருக்குது. ஸோ லென்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பிராண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கப்பாவர்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ரயில் மாதிரி வந்து வருது. ஸோ பார்க்குறதுக்கே செம்ம குவாலிட்டியாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே டாப்பில் வந்து நமக்கு எந்த கட் அவுட்டும் இல்லை. ஸோ சைடில் பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கிளாஸியான ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்ல டாக்டைலாக இருக்குது, நல்ல கிளிக்கபிளாக இருக்குது. அதே மாதிரி வால்யூம் அப் டவுனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளிக்கபிளாக இருக்குது. ஸோ அலர்ட் ஸ்லைடருக்கான கட் அவுட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்மளால் ஃபிங்கரை கரெக்டாக வச்சு நம்மளால் ஆனும் ஆஃபும் பண்ணிக்க முடியுது. ஸோ பாட்டமில் உள்ள கட் அவுட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்பீக்கர் கிரில் ஆகட்டும், அதுக்கப்புறம் மைக்ரோஃபோனு, ஸோ சார்ஜிங் போட்டு எல்லாமே சிம்மெட்ரிக்கலாக வந்து கட் அவுட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. அப்படியே ஃப்ரண்டில் வந்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்பிளே சைடில். ஸோ எப்படின்னா கீழே எதுவும் விழுந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அடி வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ்டு கார்னர்ஸ் இருக்குது தெரியுமா. ஸோ இதுதான் வந்து அடி வாங்கும். ஸோ வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கீழே ஃபஸ்ட்டு போய் லேண்ட் ஆகுது. ஸோ இந்த கேஸை ரொம்பவே ப்ரீமியமாக மாற்றுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைடு தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு ஃபீலில் ஒரு ரக்கடான ஒரு ஃபோன் மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது, சாஃப்ட் டு டச்சாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த அழுக்கும் பெருசாக வந்து பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இம்போஸ் பண்ணியிருக்காங்க, மெட்டலில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேமரா சுற்றி உள்ள ப்ரொடக்ஷனும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு அலுமினியத்தில் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களோட பிராண்டிங் வந்து ரொம்பவே அழகாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸேவுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கேஸை வந்து கலட்டி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இன்சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது. மேக்ஸேவுக்கான அந்த கட் அவுட் அந்த மேக்னெட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே அந்த 15 ப்ரோ கேஸ் கையில் எடுத்துட்டோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாக்ட் சிமிலர் தான், எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஸோ ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் என்ன அப்படின்னா இந்த ஆக்ஷன் பட்டனு. ஸோ 15 ப்ரோவில் வந்து அந்த அலர்ட் ஸ்லைடரை வந்து தூக்கிட்டாங்க. 14லலாம் அந்த அலர்ட் ஸ்லைடர் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் ஆக்சென்ட்டோட ஒரு சின்னதாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல கிளிக்கபிளாக இருக்குது. என் ஃபோன் வந்து 15 ப்ரோ இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 14 ப்ரோவில் வந்து போட்டு காமிச்சிருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிமிலர் தான், வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை. ரொம்பவே சாஃப்ட் டு டச்சாகவும் குவாலிட்டி வந்து அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆவீங்க வாங்கினீங்க அப்படின்னா. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1169 வருது. ஸோ நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 950க்கு நீங்கள் வாங்க முடியும். ஸோ அதோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெம்பர் கிளாஸ் வரலாம். ஸோ கப்பாவர் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான பிராண்டு, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸிங் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்கும். ஸோ இதில் இதை பிரித்து பார்க்கலாம். ஸோ பாக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா GT சீரியஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் டெம்பர்ட் கிளாஸ் ஃபார் iPhone 14 ப்ரோன்னு போட்டிருக்காங்க. ஸோ கப்பாவர் பிராண்டிங் போட்டிருக்கு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ்னால் என்ன போட்டிருக்காங்கன்னா ட்ரூ கலரை வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணாதுன்னு போட்டிருக்காங்க. ஸ்க்ராட்ச் ப்ரூஃப்னு போட்டிருக்காங்க. 9H ஹார்ட்னஸ் போட்டிருக்காங்க. ஓலியோ பர்ஃபெக்ட் அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த தாமரை இலையில் வந்து அப்படியே ஓடும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க ஃபினிஷும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிற மாதிரி 2.5D ரவுண்டட் எட்ஜஸ். ஸோ எட்ஜு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஆன்டி சேட்டன் போட்டிருக்காங்க. கேஸ் ஃப்ரெண்ட்லி, கேஸ் போடும்போது ஒரு சில டெம்பர் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ ஒரிஜினல் டச்சை வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டெப் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஈஸி தான். பேசிக்காகவே இந்த டெம்பர் கிளாஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஈஸி டு ட்ரே. இதில் ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரேயில் வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் ஒரு பேக் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 2ஆக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெம்பர் கிளாஸை வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த லென்ஸ் ப்ராடக்ட் 2 நான் வந்து காமிச்சிடுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 539 வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸ் ப்ராடக்ட் வந்து போட வேண்டாம்னு தான்.
ஸோ பட் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த லென்ஸ் ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு க்ளீனிங்க்கான ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வைப்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து 15 ப்ரோக்கு உள்ளது. 14க்கு வந்து காமிக்கிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்போ கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரே யூஸ் பண்ணி நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம டெம்பர் கிளாஸை வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பாக்ஸு. பேக்கேஜிங்லாம் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி டூ அப்படின்னு தான் இதை வந்து நேம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா கப்பாவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா கேஸ் ஃப்ரெண்ட்லி, ட்ரூ கலர்ஸு, 180 டிகிரி ஆன்டி ப்ரைவசின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்படி கிளாஸை வந்து இப்படி திருப்பணும் அப்படின்னா ஸோ பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீனை வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதுவே நல்ல ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே எல்லா க்ளீனிங் கிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லென்ஸு இது இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு படிக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து இதை வந்து பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ அதுக்கான ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா இங்கே 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து பார்க்கலாம். ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்குது, ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெட் டிஷ்யூ இருக்குது. மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து நல்லா தொடச்சிக்கணும். இந்த ஸ்டிக்கரை கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். இந்த கஞ்சத்தனமாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு கைடு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டாப் அப்படின்னு போட்டு ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஃபோன் கேஸ் மாதிரி நம்ம வந்து இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிரச்சனை போயிடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இதை புல் பண்ணி எடுக்கணும் வெளியில். ஸோ இழுத்தோம்னாலே வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ மிடில் பார்ட்டை வந்து ஜென்ரலாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ரொம்பவே சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ராசஸ்ஸு. அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேவை வந்து எடுக்கணும். ஸோ சூப்பராக வந்து அப்ளை ஆகிடுச்சு. பபுள் வந்து ஆக்சுவலாக வருது. நம்ம தான் ரிமூவ் பண்ணணும். செம்ம நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஒட்டின மாதிரியே தெரியல. லோக்கலாக வாங்குகிற டெம்பர் கிளாஸுக்கும் இந்த மாதிரி ப்ரீமியமான டெம்பர் கிளாஸுக்கும் இதான் டிஃப்ரென்ஸு ஆக்சுவலாக. ஸோ நம்மளால் வந்து அந்த குவாலிட்டியை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து நம்ம ஒட்டிட்டோம். ஆனால் அது பயப்பட தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து ஃபோனு ஒன்ஸ் ஹீட் ஆச்சு அப்படின்னா ஸோ இதெல்லாம் ரிமூவ் ஆகிரும் கம்ப்ளீட்டாக. இப்போ நம்ம வந்து இது ஒட்டியிருக்கோமா இல்லையானே தெரியல. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் ஃபோனை ஆன் பண்ணுறேன். ஸோ பக்காவாக இருக்குது விசிபிலிட்டி, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ அப்படியே 180 டிகிரிக்கு மாற்றுறேன். கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நான் அகைன் காமிக்கிறேன். ஸோ இப்போ தெரியுதா, இப்போ தெரியலையா, அகைன் தெரியுதா? ஸோ நான் இந்த பவர் பட்டன்லாம் எதுவும் ப்ரெஸ் பண்ணல. ஸோ ப்ரைவசி பார்த்திங்க அப்படின்னா 100% ஷுவார்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த கட் அவுட்டு ஃபினிஷ் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு புது ஐஃபோன் வந்து வாங்கின மாதிரியே இருக்குது. ஸோ டச்சோட ஃபீல் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ப்ரைவசி டெம்பர் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கலர் ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து ட்ரூ கலர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருந்துச்சு கலரு. ஸோ எட்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 2.5Dன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, கர்வ்டு டிஸ்பிளே மாதிரி. ஸோ பக்காவாக பார்த்திங்க அப்படின்னா கர்வ்டாக போயிருக்கு, ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து எந்த ஒரு விசிபிலிட்டியும் வந்து கம்மியாகலை, கரெக்டாக இருக்குது. எட்ஜ் டு எட்ஜ் வந்து பக்காவாக மேட்ச் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் செம்ம நீட்டாக இருக்குது. ஸோ 2டே ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டெம்பர் கிளாஸ்னு சொல்லணும். ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த டெம்பர் கிளாஸில் கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கேமரா கட் அவுட். ஸோ செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கட் அவுட் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக அந்த ப்ரைவசி டெம்பர் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆங்கிள் திருப்பும் போது ஸோ அதோட விசிபிலிட்டி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஹைட் பண்ணும், ஓகேவா? ஸோ அதனால் அதோட குவாலிட்டி வந்து டீக்ரேட் ஆகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக வந்து கட் அவுட் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஸும் டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன். ஸோ கப்பாவரோட அந்த எலக்ட்ரோ ஆர்மர் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்களோட டெம்பர் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து செம்ம ஒருத்துன்னு நினைக்கிறேன். கீழே போட்டு அடிக்கடி உடைக்காதவங்களுக்கு வந்து இது செட் ஆகும். சேஃபாக வந்து நீங்கள் ஃபோனை வச்சுக்கிங்க அப்படின்னா இந்த டெம்பர் கிளாஸ் போட்ட உடனே ஃபோனோட லுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ இதோட சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா GT சீரியஸ்னு போட்டிருக்காங்க. ப்ரைவசி டெம்பர் கிளாஸ் தான். ஸோ நான் ப்ரைவசி டெம்பர் கிளாஸ் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது கிடையாது. பட் இதோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரண்ட் கேமரா கட் அவுட் வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஸோ
நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்து ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன், ஏதாச்சும் பபுள்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பபுள்ஸே இல்லை. ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த ட்ரேவை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அதுவும் அந்த கேஸுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் டெம்பர் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு எட்ஜஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வரும்ல, அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து ஆஃபர் கோட்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 14, 15, 15 ப்ளஸ், 14 ப்ளஸ், 15 ப்ரோ, 14 ப்ரோ, ப்ரோ மேக்ஸு, 2 ப்ரோ மேக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா கேசஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு கலர் மட்டும் தான், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் மட்டும் தான். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம், கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ நன்றி, வணக்கம்.